ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5 லட்சத்துக்கு மேலே வந்தால் ஹைப் பட்டன் வராது. அது நான் இப்போ தான் பார்த்தேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ரெட்ரோலுக்ஸ்காரன் இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். என்ன இல்லை ஒரு பக்கம் ஏற்றி மடிச்சிருந்தேன், அதனால் வேற வெள்ளை சட்டை மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் பழைய சட்டை தான். ஒன்றும் புது சட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பழசு. எல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பழசு தான். இன்னைக்கு பார்த்தது உட்பட. அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான்றேன், அதோட ரீகால்ன்ற இதுதானே எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு தாங்க சொல்றேன். நான் தப்பா சொல்லலைங்க, பழசு தான். அதை இன்னைக்கு மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த போது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அதுவும் ஆரம்பத்துல இருந்து அந்த சாங்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல. தனி ஒருத்தன் இவங்களே தான் திட்டுறதும் இவங்களே தான் ஹைப்பு கொடுக்குறோம். வாட் நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அசிங்கப்படுத்துறதும் நான் தான், அவமானப்படுறதும் நான் தான். போயிருக்காரு. மறந்துட்டீங்க என்னதுங்க? ஒரு பர்த்டே விஷ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்களே. ஆமாங்க, பண்ணிடுங்க, அனுப்பியிருந்தீங்க. பேரு புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐ திங்க் எனக்கு புரியல வராங்க இருந்த எதுக்கு இது பண்ணிக்கிட்டு அனுப்பிச்சிருப்போம் உங்களுக்கு. பொலிட்டிக்கல் சேனலா சன் மியூசிக்கானு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஓஹோ நம்ம குடும்பங்கள்ங்க, நம்ம குடும்பங்கள் கேட்டா நம்ம புவனேஸ்வரி தான் அவங்க பேரு. அப்படிங்க. ஆமா, நேத்துக்கு பிறந்த நாள். இன்னைக்குங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி. ஆமா, ரெட்ரோலுக்ஸின் சார்பாக போயிருக்காரு. திருச்சி போயிருக்காரு. நம்ம எதிர்பார்த்தோம் ரோட் ஷோ போய் பேசுவாருன்னு பார்த்தோம். முடிச்சதுக்கப்புறம் ரோட் ஷோ போயிருக்காரு. வழக்கம் போல் ஃபஸ்ட் டைம் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு மீட், அதாவது மக்கள் மீட்டு. எனக்கு தெரிஞ்சு மாதம் இப்படி ஒன்று வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கிளப்பி விடுங்க, பார்த்துக்கலாம். இல்ல இந்த ப்ரெஸ்ஸை பார்க்கல, மீடியாவை பார்க்கல, அவர் வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாரு. மீடியாவெல்லாம் பார்க்க தான் செய்யறாரு. இப்படிலாம் வரும்போது இப்படி பார்க்குறாரா? இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, இங்கே தான் இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லி அது நீ வேற மாதிரி புரிஞ்சு நீ மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒன்று சேர்த்துட்டு திருப்பி மக்கள் அதுக்கு ஒரு இது இப்படின்னு சொல்றதுக்கு டைரக்டாவே இவரே மக்களோட கான்டாக்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி அது அப்பப்போ நடக்கும் தான், நடக்காமலாம் இருக்காது. ஸோ அவரோட தொகுதிக்கும் போக வேண்டியிருக்கு இல்லையா, பெரம்பூருக்கும் அவர் வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அப்போது போகும்போது அந்த மக்களோட இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் இருக்குங்க. அந்த மீடியாவை சந்திக்கிறதெல்லாம் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில். அது என்னங்க, ஒரு மீடியாவே சந்திக்காமல் அவர் வந்து இருந்துட போகிறது கிடையாது. பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக இப்போ அதை சந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை சந்திக்காமலேயே அவரை மாதிரியே கூட இருந்தாலும் இருக்கலாம், அதுவும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் அதே மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு சார்பா இருக்காங்கன்றதுனால ஒரு சார்புன்னு கிடையாதுங்க. அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 2 நிமிஷம் 2 கேள்வி கேட்பாங்க, சொல்லுங்க, அதுதான் ஓகே, போயிட்டே இருப்பாங்க. சும்மா அப்படியே கூட்டு நிக்க வச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் முக்கியமான நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டை அவங்க பண்ணுவாங்க. அது இது வரைக்கும் தாவேக்காவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும், இது அவர் தாவேக்கா தலைவராக இருக்கும்போதும் பண்ணலை, அவர் முதலமைச்சராகி இப்போ இது வரைக்குமே அவர் வந்து பண்ணலை. அது ஏதோ ஒரு குறையாவே இருக்கு, எல்லாருக்குமே ஒரு குறையாவே இருக்கு. ஏன் அதை பண்ணிடுங்களா, அது என்ன பிரச்சனை அதுல அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கைக்கு அப்புறமேட்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு அது தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் வரும். அதுக்கு நான் எதுக்காக சொல்றேன்னா, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கும் சொல்லியிருக்காரு, இந்த இதெல்லாம் இப்படி இருக்குது, எப்படி விட்டுட்டு போயிருக்கீங்க பாருங்க, வெறும் டாஸ்மார்க்ல மட்டுமே வர பணத்தை வச்சு நீங்க எல்லாம் இது பண்ணியிருக்கீங்க, ரன் பண்ணிருக்கீங்கன்றப்போ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டோட மண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் எடுத்து இந்தா போ, இதுதான் இருக்குது, இப்போ எவனாவது கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர் ரெட்ரோலுக்ஸில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குற வரைக்கும் அவருக்கு ரெட்ரோலுக்ஸுக்கு இல்லை, இல்லைங்க, ஒரு ப்ரெஸ்ஸுன்ற இவங்க எல்லாரும் கமெண்ட்லேயே நிறைய பேர் போடுறாங்க, அந்த ப்ரெஸ்ஸை விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடாது, சரி விஜய் அண்ணா வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடாது. அப்படி கிடையாது. ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். இப்போ இன்னைக்கு துரை வைக்க கூட இன்னைக்கு சந்திக்கிறாரு ப்ரெஸ்ஸை. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் வந்து புது கட்சி தொடங்க போறாரு, இல்லை விலக போறாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. அவருக்கு
அவங்க கேட்குற கேள்வி எல்லா கேள்விக்கும் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு தேவைப்படுற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவர் கடந்து போய்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் உங்களை நோக்கி, அதுவும் நீங்கள் இன்னைக்கு சிஎம், உங்களை வந்து நெருக்கி பிடிச்சி அப்படியே வந்து யாரெல்லாம் எடுக்கவும் முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல நிற்க போறீங்க, வந்து நிற்க கேள்விகளை கேட்க போறாங்க, அதற்கு நீங்கள் பதில் சொல்ல போறீங்க. அதில் சில தர்ம சங்கடங்கள் இருக்கு. அதில் உங்களை இது பண்றதுக்காக சில கேள்விகள் இருக்கும். நீங்க என்ன பிஜேபியை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு கூட பாருங்க திருவள்ளூர்னு பேசல, காவின்னு பேசல, பிஜேபின்னு பேசல அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கும். அந்த சங்கடத்தை நீங்க எவ்வளவு நாள் தவிர்த்துக்கிட்டே போவீங்க? ஒரு விஷயம் திரும்பி நீங்க ஓடுற வரைக்கும் அது துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அது பயந்து ஓடுறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு. இல்ல அதை வந்து அது கூடவே நடந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு வாய்ப்பு இருக்குல்ல. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த கேள்வி வராது இல்ல. அது ஒரு என்னமோ ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து மாதிரியும், அவருக்கு விஜய்க்கும் பிரஸுக்கும் 7ஆம் பொருத்த மாதிரியும், அது வந்து பார்த்தாலே அவர் ஏதோ பயப்படுற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குல்ல. அதை உடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப எல்லாத்தையும் உடைச்ச மாதிரி அதையும் உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். அந்த கேள்வி இருக்காதுன்ற, இந்த பிரஸை மீட் பண்ணணுன்ற அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாரு. ஆனா எவ்வளவு சீக்கிரம் கொடுப்பாரு தெரியும். ஆனா கொடுப்பாரு. என்னைக்கு இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் வந்து 1 நாள் 2 நாள் என்னைக்காவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி பெருசா அவர் ரொம்ப ரெகுலரா பிரஸ் மீட் பண்ணுவாருலாம் நான் நம்பல. அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கிற மாதிரியும் அவங்க சைட்ல இருக்கிற மாதிரியும் வந்து தெரியல. இல்ல அவரு இந்த வார்த்தையை வேற சொல்றாருல்ல, நீங்க எல்லாம் பேசணும், நம்மள வந்து ரொம்ப திட்டுனீங்க, எல்லாம் இது பண்ணீங்க, இலக்காரமா பேசுனீங்க, நீங்க எல்லாம் வேணும் எனக்கு, இன்னும் நல்லா பேசுங்க. அவங்கள சொல்லல, அவங்கள சொல்லல, பிரஸ் சொல்லல, ஜெனரலா சொல்றவங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்களும் வந்து வைக்கிறாங்கல்ல, அது பிரஸ்லயே வைக்கிறாங்க. இதுல இன்னைக்கு என்னன்னா, திருச்சியில வந்து இன்னைக்கு அவர் போறாருன்றதுனால பல இடங்கள்ல வந்து உங்க ஊர் தானே, உங்க ஊருக்குள்ளார நிறைய இடங்கள்ல வந்து பஸ் எல்லாம் இது பண்ணிருக்காங்க, ரூட் மாத்திருக்காங்க. சில பேர்லாம் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்து போகணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல அனுபவிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கலாம் வந்து சொல்றாங்க. ஆனா அது ஒரு மணி நேரத்துல அது சரி பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூட் எல்லாம் அந்த பக்கம் போகணும் அப்படின்றத அந்த பக்கம் உடனே. இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு, அது எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் தெரியல, ஒரு எரிச்சல் இருக்கு. அது திமுக சார்ந்தவங்களா இருக்கலாம், பத்திரிகையாளர்களா இருக்கலாம், நிறைய பேருக்கு அந்த எரிச்சல் இருக்கு. முதலமைச்சரா விஜயா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பாக்குறதுக்குள்ள ஒரு தீண்டாமை இருக்கும்ல, நீயா முன்னேறிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்குலாம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, இப்பவே ஒண்ணு கிடைக்காத அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சம்பவம் வந்து அந்த கவனத்துக்கு போய் மாறி இருக்கு. இப்போ புதிய தலைமுறை என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிற அந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது மாற்றப்பட்டிருக்கு. அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வீடியோ எடுத்தாருன்னு வந்துச்சு இல்லையா, அன்னைக்கே கூட கவனிச்சிங்கன்னா தெரியும், அவரோட அந்த சேம்பர்ல வந்து புதிய தலைமுறை சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ரெகுலரா ஏதோ ஒன்று பாக்குறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு செய்தியை வந்து அது உடனே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு உடனே அவங்களால பண்ண முடியும்னா அதை பண்ணி கொடுக்குறாங்கன்றதையும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த இணையதளத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடியவங்க, அரசியல் விமர்சகர்னு பேர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒரு வன்மத்தோடையே இதை அணுகுறாங்க. எந்த விதமான தயக்கமும் இல்லாம நாங்க இது இப்படிதான் பண்ணுவோம். சரி, இவங்கெல்லாம் எல்லாருமே நடுநிலையாளர்களான்னு போய் பார்த்தா அதுவும் கிடையாது. கடந்த காலங்கள்ல இவங்களோட இதெல்லாம் யாருக்காக இருந்திருக்குன்னு பார்த்தா திமுக ஆதரவுக்காக. அதாவது திமுக ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா அதுல வந்து கேள்விகளே உங்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. ஆனா தாவேக்கா என்ன பண்ணாலும் நாங்க வந்து கேள்வி கேட்போம், நடந்து போனாலும் கேள்வி கேட்போம், உட்கார்ந்தாலும் கேள்வி கேட்போம் அப்படின்ற இவங்களோட இந்த அணுகுமுறை தான் ரொம்ப வந்து ஒரு மட்டமான ஒரு அணுகுமுறையா தான் இது வந்து, ஆமா, ஒஸ்ட் எச்ச பிஹேவியரா தான் இது வந்து இருக்கின்றது. இப்போ கூட நான் வந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாஜக, RSS, திருவள்ளுவர் இந்த மாதிரியான வார்த்தைகளே வந்து வரல அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாரு. மதசார்பு இல்லாத ஆட்சி தான் நம்ம கிட்ட இருக்குது, எந்த ஒரு ஜாதியோ இதுவும் இல்லாத ஒரு இதுதான் சொல்றாரு. திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்பட்டிருக்கின்றது எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல, கடமை தாவேக்காவுக்கு இருக்கு, இந்த அரசுக்கு இருக்கு. அதை செயல்ல காட்டிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க செயல்ல காட்டாம இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகள் வரதான் செய்யணும். ஆனா இதுதான் பிரதான பிரச்சனை. 2024 இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுலயும் காவி உடை போடப்பட்டிருக்கு திருவள்ளுவருக்கு. அப்ப இந்த திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு அறிக்கை விடணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட எதிர்ப்பு எல்லாமே இவங்களோட எதிர்பார்ப்பு அறிக்கை விட்டுறணும். அறிக்கை விட்டு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத இவங்க சொல்லிட்டா இவங்கெல்லாம் வந்து ஆத்மசாந்தி அடைஞ்சிருவாங்க போல. எனக்கு
இல்ல, அது என்ன எனக்கு புரியல. அதுல அந்த காவி இருக்கக்கூடாதுன்றீங்களா? உங்க கருத்து என்னன்றது காவி இருக்கக்கூடாதுங்க, அது உண்மைதான். இல்ல அந்த அதுல திருவள்ளுவர் இதுக்குன்னு ஒரு காவின்னு அது இல்ல, திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடியது ஒயிட் தான் நம்ம ரெகுலரா இத்தனை வருஷமா நம்ம பாக்குறது. திருவள்ளுவருக்கு காவி உடைஞ்சு ஒரு பட்டையும் ஒண்ணு போட்டு விட்டுறாங்க. அவர் பட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. சோ அவங்களுக்கு ஒரு காவி உடைய போட்டு அவருக்கு ஒரு பட்டையும் போட்டு விட்டீங்கன்னா அவர் ஒரு இந்து சாமியார் மாதிரி காட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க. அப்போ அவருடைய உடைன்றதே இந்த வெந்நீர் உடையா தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது. நீ புதுசா வந்து காவியையும் பட்டையும் போட்டு வருது நியாயம் கிடையாது தான். ஆனா அதை வந்து நீ மேடையில பேசணும், அதை நீ வந்து எதிர்க்கணும், ஓகே, அதெல்லாம் ஓகே தான். அது செயல்ல காட்டணுமா இல்ல அறிக்கை தான் வேணுமா? அறிக்கை தான் வேணும்னா பிரச்சனை கிடையாது, அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா செயல்ல தான் காட்டணும். தமிழ் தாய் வாழ்த்துக்கும் நீங்க செயல்ல தான் காட்டணும். திருவள்ளுவருக்கு இந்த போட்ட இந்த பட்டை போடுறது, காவி உடை போடுறது எல்லாமே செயல்ல காட்டணும். சும்மா அறிக்கையை கொடுத்துட்டு ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது. அந்த வகையில அவங்க அறிக்கையை இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல, இது வரைக்கும் எதிர்த்து பேசல. அதற்கான பதில்களை எதிர்பார்க்கலாம். இல்லாத பட்சத்துல நீங்க அதை செயல்ல செஞ்சே ஆகணும். அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு. அப்போ பொங்காத நபர்கள், அப்போ வந்து ஆத்திரமடையாத நபர்கள், இவ்வளவு கேள்விகள் கேட்காத நபர்கள் இன்னைக்கு இவ்வளவு கேள்விகள் கேட்கும் போதுதான் எரிச்சலா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண முடியும்? உனக்கு வாங்கி வாழ்த்துக்கும் இல்ல, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இருக்கதான் செய்யும். எடுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? அது எனக்கு எங்க இருக்கு மூஞ்சி? என் மூஞ்சி தான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் எப்படிப்பட்ட, என்னோட மூஞ்சி எப்படிப்பட்ட மூஞ்சி அப்படின்னு எல்லாருக்கும் தான் தெரியுமே. நீங்க என்ன எதனா கேள்வி கேட்கறீங்க, நான் போன் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான். அந்த கேள்வி எனக்கானது இல்ல. அந்த கேள்வி எனக்கானது இல்ல. அந்த கேள்விக்கான பதில நான் கூகுள்ல தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். டீம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி வந்து மடைமாற்றம், இந்த மாதிரி என்னை மானங்கிட்ட கேள்வி கேட்கறான், இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு நான் அந்த போன்ல கேட்டுக்கிட்டு இருப்பேன். சாட் ஜிபிடி இல்லைங்க, டீம் இருக்குங்க. அந்த நிறுவனம் டீம்ல இருந்து ஆன்சர் வரும் உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த டிபேட் எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். யார சொல்றீங்கன்னு எனக்கு. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு சிலர் சில நேரத்தில் ஃபோன் எடுத்துட்டு மெசேஜ் பார்த்துட்டு இப்படி கவுத்து வச்சிருவாங்க. ஒருத்தர் மட்டும், மகளே இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இப்ப என்ன பதில் சொல்ற? கிளி கிளிக்க எந்த ஒரு காரியம் தெரியல, இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்க எனக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்பணும்னா ஆன்சர் அனுப்பிடுவாங்க போல. உடனே அதுல இருந்து ஒரு கேள்வி எடுப்பாரு. ஆங்கர் இருப்பாரு, ஆங்கரை விட இவரு தான் கெஸ்ட் அதிகமா கேள்வி கேட்பாரு. ஆங்கர், ஆனா ஆங்கர் பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம தானே இதுக்கு ஆங்கரு, நம்ம கேள்வியே கேட்க மாட்டேங்க, நம்ம எப்பயா தானே கேள்வி கேட்கறோம், இவர் தான் அதிகமா கேள்வி கேட்கறாரு அப்படின்னு. தலைவன் சொல்லி கொடுத்ததாங்க. தலைவன் பார்த்துருக்கீங்களா? ஒரு எந்த படம், மாமன்னன் இல்லையே, உதயநிதி அவர்கள் வந்து ஒரு போலீஸா இருப்பாரு, நெஞ்சுக்கு நீதியா, அதுல சொல்லுவார்ல, எல்லாரும் சமம்னா அப்ப யார் தான் தலைவன், தலைவருக்கு ஒண்ணு பதில் தெரியலன்னு எல்லாரும் சமம்னா யாரும் தான் தெரியல, யார் சமம் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஃபார்முலா தான் எல்லாரும் சமம்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் தலைவன் அப்படின்பாங்கல்ல. அது ஃபோன் பண்ணி அவர் கேட்பார்ல, டவுட்ல, அந்த மாதிரி தான் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தலைவன் எவ்வளியோ தொண்டன் வழியா, தொண்டர் பத்திரிகையாளர் இல்லையா, அரசியல் விமர்சகர். இது இன்னைக்கு ஸ்பீச் வந்து வழக்கம் போல பிளாஸ்ட் தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட்டோடய பேசினார் இன்னைக்கு. எப்பவுமே அது இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் சிஎம் ஆயிட்டாருன்றதுனால கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாவே. அதே சொல்றேன், நீங்க நம்புறதும் தெரியும், நீங்க எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட் நானும் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், அதே கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குதுன்னு சொல்லியே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னது. இதெல்லாம் நல்ல ஒரு நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன்னா போட்டது போட்டீங்கன்னா ஒரு 10 சீட்டு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருந்திருக்கலாம், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்லதுதான் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு மெஜாரிட்டி வந்து இருந்துச்சுன்னா இந்த சாயம்லாம் வெளுக்காம போயிருந்திருக்கும், இவங்க இன்னும் நல்லவங்களா இருந்திருப்பாங்க, பரவாயில்லப்பா இன்னும் திமுக நல்ல கட்சி, நம்ம இன்னும் பெருசா வந்திருப்போம்னு. அது இல்லாததுனாலதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் வெளியில வந்ததுனால இதுவும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வரதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சி சேர்த்து கூட்டு வந்துட்டாரு. வேகமா கையாட்டினது கட்சியா, அவர் பையன் துரை வைக்க வந்துட்டாரு. வந்துட்டு ரைட் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சால்வையெல்லாம் போட்டு 27ஆம் தேதி நடக்க போற பொதுக்குழுவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. 27 இந்த ஜூன் 27. ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போடணும்? அதை வேற ஏதாவது பேசலாம்ல, யாரும் வரமாட்டேன், எல்லாரும் வரணும்ல. இப்போ ஒரு ஊர்ல இருப்பாங்க, எல்லாரும் வர சொல்லணும். எந்த ஊர்ல இருக்காங்க?
2 நடுவுல தான் போட்டியே. நீங்க 2 பேரும் வீட்டுல என்ன பேசி முடிவெடுக்க போறீங்களோ அதை தானே பொதுக்குழுல சொல்ல போறீங்க, அதை தானே கன்ஃபார்ம் என்கிட்ட மட்டும் ஒரு 5 சீட்டு இருந்துச்சுன்னு வைங்க. இருந்துச்சே, கடைசியா கொண்டு போய் அதையும் தானே கொடுத்துட்டு வந்தேன் நானு. 4 கொடுத்தாங்களா? ஆமா, 3 அவங்க எடுத்துக்கிட்டாங்க, 1 இவங்கள்ட்ட கொடுத்தாங்களா? அந்த 1 மட்டும் வச்சு நம்ம என்ன சாதிக்க போறோம் சொல்லி போய் கொடுத்துட்டு பவர் என்னன்றது இப்ப தெரிஞ்சு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், அது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு இருந்து அந்த 1ஐயும் கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துரும். அப்ப ஏன் அவர் ஏன் சம்பந்தமே இல்லாம அங்க போய் அவர் வந்து நிக்க போறாரு? அப்புறம் பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு. நாங்க வந்து தனி சின்னத்தில் இருந்தா நாங்க இந்நேரத்துக்கு வந்து அமைச்சரவையில இடம் பெற்று இருந்திருப்போம். நாங்க வந்து கொடுத்த மாதிரியே இருக்குது. 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணி இது பண்ணா அது வந்து இதாகாது. அதனால அதுக்கு முதல்ல அவங்க வரணும்ல. யாரு 59ல எத்தனை ஜெயிச்சாங்க அவங்க? அவங்களோட வேட்பாளர் எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை 1ஓ 2ஓ இருந்துச்சுன்னா இப்போ ராஜினாமா பண்ணாங்கன்னா இந்த 3ல தோக்கல ஜெயிக்கலையே ஒண்ணு கூட. அதுதான் தெரியல, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களானே தெரியலையே. ஏதோ 1 ஜெயிச்சிருந்தா கூட சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு அங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் அங்க போய் நின்று இவங்க சின்னத்துல நின்று ஜெயிக்கிறதுக்கா? சரி சரி சரி. ஏங்க சூரியனுக்கு குறைச்சலா விசிலு? அப்படி சொல்லலைங்க. சேச்சா இல்ல, அதே சின்னத்துல போட்டி போட்டாலும் அப்ப தாவேக்காவுடைய உறுப்பினரா தானே மாறுவாரு. இல்ல இல்ல, இவங்க சின்னத்துல அணி சின்னத்துல தீப்பெட்டியோ குளிர்சாதன பெட்டியோ எதுலயோ ஒண்ணுத்துல குளிர்சாதன பெட்டி கரெக்ட் தானே? நான் வேற ஏதாவது சொல்லியிருக்க போறேன். இல்ல இல்ல, தீப்பெட்டி தான். தீப்பெட்டி தானே? தீப்பெட்டி தான். ஓகே. இல்ல சவப்பெட்டி. அது புதைச்சிட்டாங்க, அது வேற. வாய் மாதிரி கை தவறி வந்துட போகுதுன்னு நினைச்சேங்க. குளிர்சாதன பெட்டி எதுலயோ ஒன்றுல போட்டி போட்டு நின்று ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ அவங்களுடைய சின்னத்துல நின்று ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இப்போ அவங்களோட அந்த வேல்யூ வந்து புரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மதிமுக அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. மதிமுக மட்டும் அங்க இருந்து என்ன பண்ண போகுது? நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி, இப்போ அவங்களும் கட்சியை வளர்த்தாக வேண்டிய இடத்துல இருக்கு. கட்சி ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அப்பா பையன் 2 பேரை தவிர பெருசா யாரும் அங்க கிடையாது. அப்போ உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஏதாவது ஒண்ணு வாங்கணும், அடுத்தடுத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ வந்து ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியோட இருக்கும்போது தான் அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரி, அப்போ முதலமைச்சர் இப்போ வந்து ரொம்ப கருணையுள்ளத்தோட இருக்காரு, 2 எல்லாருக்கும் அமைச்சரவை இடம் கொடுக்குறாரு. ஒருவேளை நமக்கு எதனா ஆச்சுன்னா நம்ம நாளை பின்ன 2029ல பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு எதனா ஒரு 2-3 சீட்டு கிடைச்சதுன்னா, நமக்கு ஒரு எம்பி சீட்டு 2-3 எம்பி கிடைக்கும் போது நம்மளுடைய கட்சி இங்க வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்து வரும். இது ஏன்னா திமுக கூட இருக்கும்போது ஏன் வரல அப்படின்னா, ஏன்னா அவங்க தரமாட்டாங்க. இந்த கடைசியா கொடுத்தது கூட அவங்க சின்னத்துல வந்து போட்டி போட சொல்லிட்டாங்க. அடக்குமுறை காலானதுனால இதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிய விஷயம், முதலமைச்சராக இன்னைக்கு அவர் வந்து முதல் தடவையா வந்து பேசிய பேச்சுகள் வந்து இருக்கும். அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பத்திலாம் வந்து பேசியிருந்தாரு. நீங்க வந்து போதையை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு இப்ப ஏன் மேல வந்து பழிய போடுறீங்களா அப்படின்றது ஓகே தான். அவர் சொல்ற விஷயத்தை நம்ம ஏத்துக்கிறோம். இது ஏத்துக்க முடியாது தான், இவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுலாம். பட் ஆனா இனிமே அதை நீங்க சொல்ல முடியாது. நீங்க தான் இனிமே முதலமைச்சர். இனிமே நீங்க அவங்கள பழி சொல்றதுனாலயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுலயோ எந்த யூஸும் இருக்க போறதில்ல. அது அவங்க பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இனிமே நீங்க அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க இவ்வளவு வீரியமா பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள், அது இருக்கலாம், அது உண்மைதான். அதை தடுத்து நிறுத்தி அதை மக்களை வந்து காப்பாற்ற வேண்டியதுதான் இனிமே உங்க பொறுப்பு. இனிமே அவங்க மேல பழி போடாம இருக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்றது அவர் சொல்லிட்டாரு. இது எல்லாம் உடனே வந்து மேஜிக் மாதிரி உடனே மாற்ற முடியுமானா அது மாற்ற முடியாது. பட் ஆனா இல்லாத ஒரு நிலைக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு நாள்ல இதை மாற்ற முடியாது. ஆனா ஒரு நாள் இது வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்து ஒரு சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மறுபடியும் இந்த இடைத்தேர்தல் நடக்கும், இந்த இடைத்தேர்தல்ல நீங்க வந்து நான் தான், அதாவது நம்ம ஆல்ரெடி பேசுனது தானே, இதுவும் நான் தான், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. பெரம்பூர்ல என்னோட உடல் இருந்தாலும் மனது முழுக்க திருச்சி கிழக்குல தான் இருக்கும். அதுக்கோசம் மறுபடியும் போய் நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இந்த வசனம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கூப்பா கிருஷ்ணன் நிக்கலாம், இல்ல வேற யாராவது ஒருத்தர் வந்து இந்த தொகுதியில வந்து நிக்கலாம். அதனால அவரை நீங்க அப்படியே விஜய் மாதிரியே பார்த்து அவரை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வழக்கம் போல திமுக அதிமுகவை சீண்டிட்டு போயிருக்காரு. ஸ்டாலின் சார் அவர்கள் 6 மாசம் டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்திலேயே வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் போய் வந்து ஒப்பாரி இல்ல அழுகுறீங்க அப்படின்லாம் வந்து இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துல போய் சொன்னாங்க, பேசினாங்க இல்லையா, கல்யாண வீட்டுல எல்லாம் போய் வந்து அழுகுறீங்க அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க, மாயையில ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணாரு. அது ஏன்னா புரிஞ்சுக்க முடியுதுல்ல. ஆமா,
ஆடிட்டு இருக்கேன்னா அப்படின்னு வந்து சொல்லும்போது அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரைட்டுக்கு தலைவன் கரெக்டா பேசலாம் 2-3 தடவை ஆமா ஆமா வார்த்தை வாயில வருது. தற்குறி அப்படின்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், காஞ்சிபுரத்திலே நான் சொன்னேன் இது தற்குறி இல்ல, நாளைக்கு உங்களை ஆட்சியில இருந்து அமைக்க போற கேள்விக்குறி அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சிங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, நான் பேசுனது சரின்றத வந்து நிரூபிக்கிற மாதிரி வந்து இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி எதிர்கட்சிகளே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு என்னைக்குமே எதிர்கட்சி திமுக தான். அதே தான் வழக்கம் போல திமுக தாவேகா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்னைக்குமே போட்டி. ஆணவத்தோட நான் வந்து இருக்க மாட்டேன். எதிர்கட்சிகள் ஒன்று இருக்கிறதுனால தானே தூய சக்தி அதுதான். அது இல்லாம அப்ப அதுலயே வேற தீய சக்தி, தூர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி, நாரசக்தின்னு சொல்றாங்க. டென்ஷன் ஆயிருப்பாரு. இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அவருக்கு. நான் வந்து நிப்பேன்னாரு. அது கரெக்டான ஒரு விளக்கம் தான். அது எப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க நல்லவங்க, இதுவே எங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா வந்து கெட்டவங்க. நான் இவ்வளவு நாள் 60 வருஷமா உங்களுக்கு தான் அவங்க போட்டிருந்தாங்க, இன்னைக்கு தான் மாத்தி போட்டிருக்காங்கன்னு. தீய சக்தியாவது பரவாயில்ல, இன்னொரு சக்தி இருக்கு. ஆமா, துயர சக்தி. துயர சக்தியா சொன்னாரு? கூற்று சக்தியா ஏதோ ஒண்ணு, வலுவிழந்த சக்தி ஏதோ ஒன்று சொன்னாரு. அது போயிடுச்சு. அதிமுக இது ரெண்டும் சேர்ந்து ஒரு என்ன வேலையெல்லாம் பார்த்துச்சு தெரியுமா? ஒரு 5 நாள் என்னெல்லாம் வேலையெல்லாம், அதாவது என்னைய டென்ஷன் ஆக்கி பார்த்துச்சுங்க இதுங்கன்றத. என்னை அந்த 5 நாள் என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் விவசாயிகளை கடன்களை பத்தி சொன்னாரு. இந்த 1 மாச காலத்துல என்னால என்ன பண்ண முடியுமோ விவசாய கடன்களை நான் வந்து என்ன பண்ணிருக்கோம் நான் வந்து பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அவங்களுக்காக நான் வந்து சில விஷயங்களை செய்வேன், அந்த ஸ்டாண்ட்ல நான் இருக்கேன் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டமும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கங்க ஒவ்வொரு அமைப்பினருக்கும் இப்பதான் வந்திருக்காங்க, பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அவகாசம்ன்றது தேவை. இதுக்கு முன்னாடிலாம் இதை பற்றிலாம் பேசாமல் ஒரு போராட்டம் பண்ணாமல் இது பண்ணாமல் இந்த அளவுக்கு வீரியமாக இல்லாமல் இன்னைக்கு இவங்களை ஈஸியாக நம்ம கேள்வி கேட்க முடியுன்றதுனால ஓவராக இது பண்ணி இவங்க பண்ணுறாங்களான்றது புரியல எனக்கு. இல்லை, ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் இது. இது கடந்த காலங்களில் நம்ம அப்படி இல்லை ஜோ. கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா குண்டாஸ் விழுந்துடும், அவங்களுடைய பொருளாதாரம் குடும்பம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த குண்டாஸ் போடப்பட்ட நபரே இந்த தேர்தலில் நின்று தோத்துட்டாரு. இந்த தேர்தலில் நின்னாரு. அவரே நின்று இன்னைக்கு அவரே வந்து கேள்வி கேட்கிறாருன்னா அந்த சுதந்திரம் இருக்குன்ற அந்த அளவுக்காவது இங்க சுதந்திரம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இது வந்து போராடக்கூடாதுன்னு இல்லை, ஒரு போராட்டம்னு பண்ணும்போது அந்த ஒரு எனக்கு புரியுது. அதாவது இந்த டைம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் புரியுது. ஆனா அவங்களோட பிரச்சனை என்னன்னா ஒருவேளை இதோட நிறுத்திடுவாங்களோ, இது நடக்காதோ. இப்போ ஒன்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ 2000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பண்ணாம ஒரு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு தான் பண்ணுவாங்களோ, அப்ப நமக்கு இந்த 1 லட்ச ரூபாய் இடத்துல நமக்கு வந்து கட்ட முடியும், மறுபடியும் அதே ஒரு 95,000 ரூபாய் கட்டணும், 90,000 ரூபாய் கட்டணும் அப்படின்ற நிலைமை வருமோன்ற பயம் அவங்களுக்குள்ள இயல்பா வந்து இருக்கிறது தான். ஸோ அவங்களுடைய போராட்டத்தை நம்ம எப்பவுமே தப்பு சொல்ல முடியாது. தப்பு சொல்லல, அந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க கோரிக்கைகள் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது அவங்களுடைய பயம். இத்தனை வருஷம் வந்து விவசாயிகள் வந்து பேச முடியாம இருந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்க முடியாத இடத்துல கூட இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களால அதை பேச முடியுது, கேட்க முடியுது, அவங்களால ஒரு போராட முடியுது. அதுதான் சொல்றேன், அதுவே ஒரு மாற்றம். உங்களுக்கு தெரியுது இந்த கவர்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்றப்போ அது நீங்களும் கொஞ்சம் வந்து அனுசரித்து போகலாம் அப்படின்றது தான். அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. அதனால ஓவராலா முடிச்சுட்டு ரோட் ஷோ அப்படியே வந்திருக்காரு. இது பேசவே இல்லையே, கோட் ஷூட்டு. கோட் ஷூட் நம்மள மாதிரி தான் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். நம்ம மனசு மாதிரி தான் பிளாக். அதுன்னு நம்ம மனசு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்னா என்னது? அது ஒயிட்னு தானே சொல்லுவாங்க. நம்ம மனசு மாதிரி வெள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. கருப்பு வந்து திராவிடம் என்னன்றது தெரியும் அப்படின்றதுனால திராவிடம் அதை சொல்றதுக்காக. அது ஏன் நான் போடக்கூடாதா, நம்மலாம் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். முதலாளித்துவம் பண்றதுலாம் வந்து கோட் ஷூட்லாம் போடணுமா, நம்மளாம் போடக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அப்புறம் அந்த முக்கியமாக இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. அந்த 200 யூனிட் வந்து சொன்னார், அதில் 100 யூனிட் வந்து கொடுத்தா அது திமுக கொடுத்ததுன்னு சொன்ன இல்லை, மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து கொடுத்தது அப்படின்னு வந்து. நீங்கள் கொடுக்கல? ஆமாம், நீங்கள் கொடுக்கல, அது அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னது. அப்புறம் முக்கியமாக ஜென்சி அது பேசினார் பார்த்தீங்களா, ஜென்சியோட இது இப்போ தான் இவங்க வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு அது ஒரு இது சொன்னார். அதாவது அடிக்காம அடிச்சுட்டு போவார்ல, இந்த நான் ஒன்று சொன்ன ஜென்சியோட பழகிறன்றக்காக பேசுறாங்கன்னா இந்த ட்வீட்ல வந்து தூய தமிழ் இல்லாம கலக்கிறது அதுன்னு நினைப்பேன். அந்த காமெடி இல்லை, அந்த காமெடி இல்லை. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னார். ஆமா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் தான் இதெல்லாம் வச்சு நீ ஜென்சி அரசியல் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அது கிடையாது கண்ணா அப்படின்றது தான் சொல்லிட்டு போயிருக்காரு.
அதுதான் இப்ப ஜென்சி தானே பெரிய பேசு பொருளா இருக்கு. ஜென்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஜென்சிட்ட நம்ம பேசாம போயிட்டோம், ஜென்சி நம்ம வந்து இதுல இல்லாம போயிடுச்சு, நம்ம வீட்டுக்குள்ளாரே நம்ம வந்து பேசாம போயிட்டோம், இன்ஸ்டாகிராம பார்க்காம விட்டுட்டோம், ரெக்கமெண்டட் சஜஷனை வந்து என்னன்றதை கவனிக்காம அவங்களோட யூடியூபை போய் இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு இப்போ உட்காந்து எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுறோம். வெறுமனே இன்ஸ்டாகிராமால நீங்க வந்து தோக்கல, அதுக்கு விட பல காரணங்கள் உங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி உங்ககிட்ட இருந்த ஊடகங்கள், ஊடக சக்திகள்ன்றது ரொம்ப பெருசு. அவர் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க பல ஊடகங்களை வச்சு தோத்துருக்கீங்க. அதுவும் குறிப்பா பல சேனல்களை வச்சு தோத்துருக்கீங்க. உங்களோட மண் நியூஸா இருக்கட்டும், உங்களுடைய இளைஞர் நியூஸா இருக்கட்டும், உங்களுடைய என்னது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், உங்களுடைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், உங்களுக்காக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்காக எக்ஸில் சண்டை போடக்கூடியவங்களாக இருக்கட்டும், அப்படின்னு பல பேர், பல தொழில்நுட்பங்கள், பல சேனல்கள் எல்லாம் சேர்ந்தும் இத்தனைக்கும் குங்குமப்பொடி பத்திரிக்கை, இது இவர் டிடிவி அவரு பத்திரிக்கை, அவரு பேர்ல இருக்கக்கூடிய பத்திரிக்கை, இத்தனை இருக்கு உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு. இத்தனை இருந்தும் நீங்க வந்து தோத்துருக்கீங்கன்னா அப்ப ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் தானே அவர் வச்சிருக்காரு, விட்டுருங்களேன். நிலைமை என்னன்னா, இந்த துப்பாக்கின்னு அந்த படம் பார்த்து ஜென்சி கிட்டே நீங்க அடி இந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா, அடுத்தது மெர்சலு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆல்பா கிட்ஸ், ஆல்பா ஜென்ரேஷன் கிட்ட என்ன அடி வாங்க போறீங்கன்றது நினைச்சாதான், லியோ ஆல்பா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆல்பா கிட்ஸ் கிட்ட என்ன அடி வாங்க போகிறத காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் எனக்கு தெரியல. நேத்து நம்ம இவர் இருக்காருல்ல யூடியூபர் சாட்டை துரைமுருகன், விஜய் கிளாஸ். ஆமா, நேத்து அவர் நல்லா பேசியிருந்தாரா, அவரோட ஷார்ட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி வந்து போட்டிருந்தேன், பார்த்தேன். நல்லாதான் இங்க கிறகம் வராது. இது பாண்டி அங்க ஒண்ணு ஓடிட்டா, லிப்ஸிங்கே ஆகல ஒரு மாதிரி போட்டு இல்ல வீடியோ எங்க கிறகமாடா இதெல்லாம் பார்க்கணும்னு. ஏன் இப்ப திருப்பி இந்த சைடு இல்லங்க, இப்ப எல்லாருமே வெறியா இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இவங்க எல்லாரும் வெறியால. ஜென்சி திமுக விட்டுருங்க வரமா, அது அவங்க ப்ரௌடு கொத்தூஸ், அவங்கள விட்டுருங்க, அவங்க உங்ககிட்ட இருக்கட்டும். இந்த இது அதுக்கு அதனாலயா இவங்க பண்ற வேலை பெரும் பெரும் பருந்து. என்னடா ஒரு பக்கம் லிப் சிங்க் ஆகல, வீடியோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் எங்க கிறகமாடா. டிக்டாக்ல வீடியோ இதெல்லாம் பண்றோம்னா ஒரு 2-3 வீடியோ பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இதாகும், அனுபவம் ஆகும். அந்த பக்கம் அப்படின்னா அதிமுக இருக்கிற ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் அதிமுக இருக்கு, வேட்டி கட்டி இருக்காரு. ஆனா அவர் அதிமுகவா இல்ல தெரியல, அவர் ரொம்ப நாளா வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. நல்ல புத்தி கூடன்னு சொல்லி இல்ல பூஜை போட்டாரு அவருக்கா. திடீர்னு டான்ஸ் போடுவாரு அவரு, ஒரு பாட்டு போட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு. எனக்கு அந்த வீடியோ கிடைச்சா நான் உங்களுக்கு கொடுத்து பண்ண சொல்றேன். பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கோம், இவர் சம்பந்தமே இல்லாம ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. நம்மளாம் சின்ன வயசுல டான்ஸ் ஆடுவோம்ல, ஆமா, ஏதாவது ஒரு பாட்டு ஓடும், நம்ம மட்டும் தனியா அது ஒரு மெலடி சாங் ஓடிட்டு இருக்கும், மலரே அப்படின்னு மெதுவா ஓடிட்டு இருக்கும், நம்ம பாட்டு இங்க குத்தாட்ட ஆடிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு, இவர் பாட்டு ஒன்று ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் இன்ஸ்டால நாங்களும் வரோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இன்ஸ்டாவால தான் நாங்க தோத்தோம், இன்ஸ்டா தான் காரணம், அதனால நாங்க அதுக்குள்ளார வரோம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஜென்சியை நாங்க வந்து பிடிச்சிட்டோம், இனிமே நாங்க ஜென்சி நாங்க தான் எங்க கண்ட்ரோல்ல தான் அப்படின்னு எடுத்துக்கொண்டதெல்லாம் அதெல்லாம் பார்க்க நமக்கே தெரியுது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா, புரிஞ்சுக்கங்கடா. இல்ல நாங்களாம் ப்ரௌடு கொத்தூஸ் தான் அப்படின்னா, சரி நீங்க ப்ரௌடு கொத்தூஸாவே இருந்துட்டு போங்கன்னு முடிஞ்ச அந்த வீடியோ மட்டும் சேர்த்துருங்க. அந்த பையன் ஒண்ணு பார்த்தோமே, ஆமா, டே டிஎம்கே பேனர் அடிச்சிட்டியா இல்லையா, ஒரு நிமிஷம் நம்மெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்மளாம் ப்ரௌடு பண்ணிட்டாங்க, கொத்து சரவண, கொத்து நிர்மல், கொத்து விமல் எல்லாம் முன்னாடி கொத்து சேர்த்துக்கா, ஊபி கூட சேர்த்துக்கடா, 200 ரூபா ஊபி கூட. அது பண்ணீங்க நம்ம விஜய் கிளாக்கு, அவரும் அதான் சொல்லுங்க, என்ன கொத்தூஸ், சிக்கன் கொத்தா, மட்டன் கொத்தா, இல்ல வெறும் கொத்தா, என்ன கொத்து சொல்லுங்க, முட்டை கொத்தா. திமுகவை போட்டு கபலீகரம் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? கபலீகரம் பண்ற மாதிரி பண்றதே அவங்க தானே. இதுல அவங்கள பார்த்து எல்லாருக்கும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சான். ஐயோ அவங்கள பார்த்து ஐயோ அவ்வளவுதான், இனிமே திமுக ஜென்சி வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. சிரிச்சு வயிறு வலிக்குது பைத்தியங்களா அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் நம்ம தோத்துட்டோம், இன்ஸ்டாவால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க ஒரு கதையை கட்டி வச்சிருக்காங்களே, அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஜென்சி திமுக வந்துகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதை தான் இன்னைக்கு வந்து ஒரு போட்டு அடிச்சுட்டு போயிருக்காரு. ட்ரோல் மெட்டீரியல்லாம் மாத்தி இருக்கீங்க. ஆமா, மாத்திட்டாங்க. அடுத்து துரந்தர் மேடம்
பதில் சொல்லிட்டாங்க. என்னன்னு? எனக்கு துரந்தர்னு எதுக்கு பேர் வச்சிங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரந்தர்ன்றது ஒரு ஹிந்தி வார்த்தை, எனக்கு ஹிந்தி தெரியாது போடா. வேற வழி இல்லை, நீங்க லாக் ஆயிட்டீங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பார்த்தோன்னே கட்சி தவிர கட்சி மாதிரியா இருக்குது எங்களுக்கு. ஆமா, அதுக்கு ஆனா ஆவன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் A to Z, உங்களுக்கு தான் அதுல வரும் எல்லாமே. ஏங்க MP சீட்டு கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இங்கேயும் நீங்க எங்கேயாவது பேசி ஆளை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி 2016 யாரு கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்காம இருந்தாங்க. இப்ப 2021 கூட்டணி வைக்காம டிடிவி தினகரன் கூட போய் கூட்டணி வச்ச ஆளெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி அதிசயமான ஒரு கட்சி நடத்துறவங்க தான் இவங்க வந்து. ஒரே ஒரு MP சீட்டுக்காக பையனுக்கோ பிள்ளைக்கோ MP சீட் வேணும்ன்றதுக்காக திமுக கூட போய் கூட்டணி வச்சாங்க. ஆமா, ரெண்டுமே நடந்துருச்சுல. ராஜ்யசபா வந்துருச்சு, நான் ஒரு MLA ஆயிட்டேன், அவ்வளவுதானே. உங்க இதுவே அவ்வளவுதானே. இதுல மத்தவங்கள சோஃபா செட்டு, மத்தவங்களுக்கு இது போச்சு, அந்த மாதிரி குதிரை பேரத்துக்கு இதுவே நீங்க தான் அத்தாரிட்டியே, நீங்க தான் வந்து ப்ரொப்ரியேட்டரேன்னு சொல்லலாம் குதிரை பேரத்துக்கு. இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, இவ்வளவு, அதாவது ஓப்பனா பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்க ஓப்பனா பண்ணுவாங்க. நாங்க 2 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம், எந்த பக்கம் எந்த பக்கம் வந்து எங்களுக்கு சரியான தொகுதிகள், அதிக தொகுதிகள் கிடைக்குதோ அங்கதான் நாங்க வந்து போவோம் அப்படின்னு ஓப்பனா பண்ணக்கூடியது இவங்களும் மாம்பழ கட்சியும் தான். ஸோ இன்னைக்கு இவங்க வந்து ஓப்பனாவே வந்து சொல்றாங்க குதிரை பேரம்லாம் நீங்க வந்து குதிரை பேரம் பண்ணாங்க, உங்ககிட்ட எல்லாம் குதிரை பேரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு சீட்டை வச்சுட்டு ஒரு குதிரையை வச்சு யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது. ரெண்டாவது நீங்க அங்கிருந்து வரவும் முடியாது, உங்களை வந்து திருவண்ணாமலைக்காரர் விடவும் மாட்டாரு உங்களை. எங்க போறீங்க, இல்ல அங்க உள்ள போங்க எல்லாரும் அப்படின்னு உள்ளே போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ள அனுப்பிச்சிருவாங்க. அப்ப அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதனால அந்நியார் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அந்நியாருக்கு அந்த வேலையும் கிடையாது. கேப்டனை பழி வாங்கினாங்கல்ல, அதுக்காக தான் வந்து திமுக கூட வந்து கூட்டணி. யார் பழி வாங்கினா கேப்டனை? ஏடிஎம்கேவா? ஆமா, அவர் என்னங்க பெருசா கேட்டாரு கேப்டன், மக்களுக்காக நியாயத்தை கேட்டாரு, குரல் கேட்டாரு. அதுக்குன்னு நீங்க இதெல்லாம் பண்ணீங்கல்ல, அதனாலதான் எடப்பாடி அவர்களோட அந்த எதிர்கட்சி தலைவர் வீட்டுல இருந்து காலி பண்ண வச்சாங்கல்ல, அதோட பாவம் தான். நீங்க அனுபவிச்சீங்கல்ல, நீங்க பண்ணீங்கல்ல. ஆனா அதுக்கப்புறமா அவங்க கூட தானே கூட்டணியில இருந்தீங்க. ஆமா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம்லாம் கூட ஏடிஎம்கே கூட தானே கூட்டணியில இருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் இப்பதான் சொன்னாங்க. அவங்க அப்படி காலி பண்ணாங்க. உங்க கணவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இந்த அளவுக்கு ஆக்குனதே அவரோட உடல்நிலை மன உளைச்சல் ஆக்குனது காரணமே திமுக தான். இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு சோஃபா செட்டு, சோஃபா இது குதிரை பேரெல்லாம் பேசுறீங்க. சோஃபா செட்டுன்னு யார சொல்றீங்க? திருமாவளவன் அவர்களையும் அதிமுகவையும் தான் வந்து சொல்றீங்க. திருமாவளவன் அன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டாரு, எதற்காக சோஃபா செட்டு எங்க ஆபீஸுக்கு வந்திருக்கு, நாங்க புது ஆபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது நாங்க ஆர்டர் பண்ண சோஃபா செட்டு, அதனால எங்களுக்கு வருது அப்படின்னு. இப்படி எல்லாம் பேசணும்னு போனா தேமுதிகன்ற ஒரு கட்சியே இருக்காது. அடி மட்டத்துக்கு வந்து போய் பேசலாம் நம்ம. சரி போங்க, ஒரு MLA வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் என்னத்த பேசுறது அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களும் அதான் பேசுறாரு, முதலமைச்சராக தான் பேசியிருக்காரு. குதிரை பேரம் பேசணுமா, கவர்ச்சி, நேற்று சொன்னாங்களே கவர்ச்சியில ஓட்ட நான் என்ன அப்படின்ட்டு போயிட்டார்ல, அவ்வளவுதான். அடுத்து அவ்வளவுதான். அதுக்கும் விஜயகாந்த் அவர்கள் பேரை தான் சொன்னாரு. அண்ணன் விஜயகாந்த் சொல்ற மாதிரி வாயில நல்லா வருது, சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. தானே வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவி என்ன சொல்லியிருக்காரு, சிங்கப்பெண்ணுக்கெல்லாம் கையெழுத்து போட்டீங்க, இந்த அடுத்த வாரம் இருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது இல்லைன்னா அதுவே நீங்க சரியா பண்ண, நீங்க எல்லாம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா அப்படின்னு வந்து வந்துட்டாரு. இப்பயே வந்துட்டாங்க, அவ்வளவுதாங்க. அவர் வேலை முடிஞ்சிருச்சுங்க. வந்தாரு, பேசினாரு, கதரை விட்டு போயிட்டே இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க கதறிட்டு இருப்பாங்க, பிஜேபி சொல்லலை, RSS சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லலை, காவி சொல்லலை, சட்டம் ஒழுங்கு சொல்லலை, பெண்கள் சிறப்பு படையை பற்றி சொல்லலை, மோடி சொல்லலை, RSS சொல்லலை, ஸ்டாலினை பற்றி தான் பேசுறாரு, அவர் அலுவலகத்தை பற்றி தான் பேசுறாரு, அவர் ஒப்பாரி வைக்கிறத பற்றி தான் பேசுறாரு அப்படின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதையே தான் நீங்க தேர்தலுக்கு முன்னாடியும் பேசிட்டு இருந்தீங்க. தேர்தலுக்கு அவரோட வேலை என்ன தெரியுங்களாங்க, நல்லா நம்ம பழைய பொம்மை இருக்குல்ல, நமக்குலாம் வாங்கி தருவாங்களே, ஒரு 20 திருவி விட்டுருவோம், நல்லா திருவிட்டோன்னு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் அந்த பொம்மை, கட 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 கடன்னு. அந்த மாதிரி தான் வராரு, 20 நிமிஷம் பேசுறாரு, 20 நிமிஷம் என்னெல்லாம் பேச முடியுமோ கலாச்சி விட்டு போயிடுறாரு. இவங்க அதுக்கு ட்ரிகர் ஆகி இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இவங்க மறுபடியும் அதே பேச்சிலே நின்றுட்டு இருக்குது. அங்கே பாத்தீங்களா இன்னைக்கு பிஜேபியை பத்தி பேசல, பாத்தீங்களா இன்னைக்கு பிஜேபியை பத்தி பேசல, RSS பத்தி பேசலன்னு சொல்றாங்கல்ல. டிஎம்கே சைட்ல இருந்து பிஜேபிக்கு இதை பத்தி ஏதாவது வந்திருக்கா? காவி உடை போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? சரி ஓகே, அப்படியே வந்திருக்குன்னு வச்சுப்போம். வருங்காலத்தில் பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வைக்காதுன்னு இன்னைக்கு பேசக்கூடிய யாரால சொல்ல முடியுமா?
அது இன்னைக்கு பேசக்கூடிய நடுநிலை பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, எதுவும் எக்ஸ்லாம் வந்து உடனடியா பேசுவாங்கல்ல, அவங்களால சொல்ல முடியுமா? ஒருவேளை அப்படி வச்சுட்டாங்கன்னா? இல்லைங்க, காங்கிரஸ் போன்ற ஒரு சர்வாதிகார ஆட்சி நம்ம இங்க வர மாதிரி இருக்குது, கால் ஊன்ற போகுது அப்படின்றப்போ இது காங்கிரஸ் மாதிரி சர்வாதிகார என்னங்க எமர்ஜென்சி பீரியட்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்ல? ஏண்டா 2014 வரைக்கும் ஒன்னாதாண்டா சுத்திட்டு இருந்தீங்க, 2026 தேர்தலையும் ஒன்னாதாண்டா சுத்திட்டு இருந்தீங்க, அப்புறம்டா சர்வாதிகார ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, ஒரு ஹிட்லர் மாதிரி கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள இங்க வந்து வந்துடக்கூடாது, கூடாதுன்னா மதச்சார்பு. அதுக்குத்தான் தலைவர் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர போறான். அதுக்கான சட்டம் அமல்படுத்தப்பட போகுது. அதற்கான வந்து வேலைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த சட்டத்துக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்தில் எங்க கிட்ட இருக்கு 2 அப்படின்னு, எங்க கிட்ட 20 இருக்கு. வராது. யார் வராது? 19 சொல்றீங்க, 29லயா? சரி 29க்கு. சரி, ஒருவேளை அதுக்கு எம்பிஸ்கள் கம்மியா இருந்தா தமிழ்நாட்டில் யாராவது விருப்பப்படுறவங்க அதுக்கு கையெழுத்து போடலாம், இந்த கட்சியாவது கையெழுத்து போடலாம்னு சொன்னா யார்கிட்ட எம்பிக்கள் இருக்கீங்க? காங்கிரஸ் போடுமா? காங்கிரஸ் எம்பிக்கள் போடுவாங்களா? போட மாட்டாங்க. திருமாவளவன் போடுவாரா? போட மாட்டாங்க. வேற யாராவது கட்சியில இருக்கவங்க போடுவாங்க, இந்த கட்சியில இருக்காது யாரும் போட மாட்டாங்கல்ல. வேற யாராவது போடலாம்ல. ஏன் வேற யாராவது போடுவாங்கங்க, வாய்ப்பு இருக்கு. அது எதிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அது எது வேணாலும் சாத்தியம். காங்கிரஸ் இங்க இருந்து தாவேக்காக்கு போறது சாத்தியம்னா, வைகோ நாளைக்கு இங்க வர போறாருன்றது சாத்தியம்னா, விடுதலை சிறுத்தைகளும் லெப்டும் இன்னைக்கு கூட்டணிக்கு வர்றது சாத்தியம்னா, திமுக பாஜக கூட போறது ஏன் சாத்தியம் இல்லை? சாத்தியம் இல்ல, சாத்தியம் தான். எதுனா நடக்காத விஷயம். அது என்ன தேச துரோகமா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. டேய் இப்படி என்ன கேக்குறாங்கடா, என்னடா சொல்றது, அது என்ன தேச துரோகமான்னு கேளு. அது என்ன தேச துரோகமா? ஏன் இதுக்கு முன்னாடி நாங்க சேர்ந்ததே இல்லையா? 15 வருஷமா இந்தியா நல்லா தானே இருக்குது, மக்கள் நலனுக்காக நாங்க போக கூடாதா பிஜேபி கூட? மோடி இஸ் ஏ ராங் பர்சன், அவ்வளவுதான். எங்களுக்கு மோடி எதிர்ப்பு தானே தவிர பிஜேபி கிடையாது. பாயிண்ட் முடிச்சுனா கரெக்டா வந்துச்சா? மோடி எதிர்ப்பே தவிர நாங்கள் ஒரு நாளும் பிஜேபி எதிர்த்ததில்லை. RSS தான் எங்களுடைய எதிர்ப்பு. அது இயக்கம் தானே, RSS இயக்கம் தான் எங்களுடைய எதிர்ப்பு. பாஜக என்ற கட்சியை நாங்கள் ஒருபோதும் எதிர்த்ததில்லை. மோடி என்ற தனிநபர் விமர்சனமே தவிர, மோடி எதிர்ப்பு தவிர, மோடிக்கு கருப்பு பலன் விட்டோமே தவிர பாஜகவுக்கு விட்டோமா? இல்ல, ஹார்டின் விட்டீங்க. ரைட் ராங் மேன் இன் தி ரைட் பார்ட்டி. கலைஞர் அவர்கள் சொன்னாரு, ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி வாஜ்பாய்க்கு. நம்ம அப்படியே உல்டாவா மாத்திப்போம், ராங் மேன் இன் ரைட் பார்ட்டி. முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, சிம்பிள், எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, அவ்வளவுதான். இதுல ரொம்ப நீங்க அப்படியே காம்ப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல. திமுக போய் பிஜேபி, திமுக பிஜேபியோடும் போகும், அவ்வளவுதான் விஷயம். அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.